10 ஃபண்ட் எடுத்திருக்கேன். எது சூஸ் பண்ண? எனக்கு 10 ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் போகுது நீட்டா. எனக்கு எது பெஸ்ட்? எல்லாம் 10 பெஸ்ட். எது நல்ல பெஸ்ட்னு தெரியல. சொல்லட்டுமா எப்படி வேண்டாம் சார்? நீங்க சொல்லுங்க நல்ல ஃபண்டா. அதான் எப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோனா உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸா ஒரு ஃபண்டை வைக்கிறத விட நீங்க அதாவது நம்மளோட காஸ்ட்டை பொறுத்த இருக்குதுங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்? இப்ப நம்ம கிட்ட 1 கோடி ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு ஃபண்டு வைக்க கூடாதுங்க. ஓகே. ஒருத்தர் 10 லட்ச ரூபா இருக்கிறாருன்னா ஒரு ஃபண்டு போதும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுலயும் நமக்கு மாறும்ன்ற நான். அதே மாதிரி எஸ்ஐபி பண்ணும்போது ஒருத்தர் 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றா ஒரு ஃபண்டு போதும். ஓகே. 50,000 ரூபாய் எஸ்ஐபி பண்றாருன்னா ஒரு 5 ஃபண்டு வச்சுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? இல்ல 5 ஃபண்ட் இல்ல. அதுல கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபண்டு அந்த மாதிரி. எப்படி நான் உங்களுக்கு மிக்ஸ்ல நம்ம ஒரு ஃபண்ட் இல்லாம மத்த பண்ண ஒரே ஃபண்டா வைக்கணும்னா ஒரு மல்டி அசெட் ஃபண்ட் வச்சுட்டு போயிடலாங்க. அது எல்லா காலகட்டத்துக்கும் உங்களுக்கு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோ மாதிரி வரும். ஓகே. ஓகேங்களா? இல்ல நான் வந்து எனக்கு பெரிய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது போகும்போது, இப்போ 10 லட்சம் 20 லட்சம் ஆகுது 30 லட்சம் ஆகுது, நான் அடிக்கடி நம்ம லம்சமா நான் ஆட் பண்றேன், எஸ்ஐபியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன், டாப் அப் பண்றேன் அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சஜஷன் என்னன்னா, சும்மா நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு பண்ண வேண்டாம். ஓகே. ஏதாவது ஒரு கோல் மைண்ட்ல வச்சுக்கங்க. எனக்கு வந்து இது வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது தேவைப்படுது, இந்த அமௌண்ட் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இது தேவைப்படுதுன்ற மாதிரி வச்சுட்டீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் எடுக்கிறது எக்ஸிக்யூட் பண்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதான் இப்ப எனக்கு வந்து சார் 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு லோன் ஒன்று போயிட்டு இருக்குங்க. அது வந்து ஒரு 10-15 லட்சம் நான் ப்ரீபேமெண்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு என்கிட்ட காஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், நான் 5 லட்ச ரூபாய் என் கையில இருக்குன்னா, இன்னைக்கு நான் போய் ஹோம் லோன் அடைக்கிறத விட, இப்ப ஆக்சுவலா ஈக்விட்டி மார்க்கெட் சரியான டவுன். நேற்று பாத்தீங்கன்னா 2400 பாயிண்ட்டுக்கு மேல டவுன். கரெக்ட்டுங்களா? இப்ப நல்ல வேல்யூவேஷன்ல என்ன இருக்குது. அப்ப கிளியரா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் லோன் எனக்கு வந்து 3 வருஷம் டைம்ல அதுக்கப்புறம் கூட நான் அடைச்சிக்கலாம். கரெக்ட்டுங்களா? யாரும் உனக்கு ப்ரெஷர் பண்ண போறது இல்லை. இஎம்ஐ மட்டும் கரெக்டா கட்டிட்டு இருந்தா போதும். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம வந்து ப்ரீ பிளானிங் ப்ரீ க்ளோஷர் பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா கட்டுறத நான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்ல போட்டுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் 5 லட்சம் ரூபாய் போட்டோம் பாருங்க. அது வந்து உங்க ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டுறீங்க பாருங்க, அதை விட இங்க வந்து டபுள் பெனிஃபிட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இங்க வந்து நல்ல ஒரு காஸ்ட், நல்ல ஒரு வேல்யூல நீங்க பை பண்ணிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை. அது நீங்க எந்த ஒரு டைரக்டும் ஸ்டாக்ஸ்ல போகல. இங்க ஆல்ரெடி ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுமே பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஓகேங்களா சார்? அப்ப நீங்க நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க ஒரு ஃபிளெக்ஸி கேப் எடுத்தீங்கனாலும் சரி, இல்ல ஒரு மல்டி அசெட்டோ. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் மல்டி அசெட் போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு பிக்ஸட் டெபாசிட்டோ இல்ல வந்து நீங்க இப்ப ஹோம் லோன் மாதிரி எல்லாம் பேசுறோம் பாருங்க. நம்மளோட எய்ம் நாங்க 3 வருஷம் அந்த டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட்ஸ். அப்ப 3 வருஷம் போது மல்டி அசெட் கரெக்டா சூட்டபிளா இருக்கும். அப்ப நம்ம இதுல போட்டுட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம் இதுல அந்த போட்ட 5 லட்சம் ரூபாய் இருக்கு பாருங்க, அது உங்களுக்கு எவ்வளவு வளர்ந்துருக்கோ. ஏன்னா இப்ப கண்டிப்பா நீங்க கோவிட் டைம்ல எல்லாம் எடுத்து பாருங்க, எங்கெங்கெல்லாம் ஃபால் ஆயிருக்குதோ. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மல்டி அசெட், நீங்க எந்த ஒரு மல்டி அசெட் கூட நீங்க எடுத்துட்டு அந்த 3 வருஷம் ரிட்டர்ன் 20, 21, 22, 23ல என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பாருங்க. அப்ப 24ல உங்ககிட்ட எவ்வளவு சைசபிள் கேபிட்டல் இருக்கும், அந்த லம்சம் சொல்றேன். அப்ப நீங்க லோன் க்ளோஸ் பண்ணும்போது பெரிய அமௌண்ட் நீங்க பிரின்சிபல் அடைக்க முடியும்ல. ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். இல்லைங்க எனக்கு அடுத்தது வந்து பசங்க வந்து +2 முடிக்கிறது வந்து இன்னும் ஒரு 5, 6 வருஷம் 7 வருஷம் டைம் இருக்குதுன்னும் போது, அப்போ நம்ம வந்து பியூரா ஈக்விட்டி இது மாதிரி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டில் போயிடலாம்ல. அப்போ நீங்க ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டு நம்ம போர்ட்ஃபோலியோக்கு தேவை அப்படி சொல்ல வரேன் நான். அப்போ அதுக்கு என்னன்னா, நமக்கு அப்போ காலேஜ் போகும்போது எவ்வளோ தேவைங்க? இன்னைக்கு தேதியில மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படும். சொல்றேன், மினிமமே சொல்ல வரேன் நான் இன்னைக்கு தேதியில. அப்போ 7 வருஷத்துக்கு அப்புறம் இன்ஃபிளேஷன் உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து டபுள் டிஜிட்ல போயிட்டு இருக்குங்க. எஜுகேஷன் இன்ஃபிளேஷனா இருந்தாலும் சரி, மெடிக்கல் இன்ஃபிளேஷனா இருந்தாலும். கரெக்ட்டுங்களா? அப்போ 12% ஒரு 14% நம்ம எப்படி நம்ம புரிதலை பொறுத்து இருக்குங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கூகுள் பண்ணி நியூஸ்ல அப்படி ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா வரும். மெடிக்கல் இன்ஃபிளேஷன் போட்டீங்கன்னா 14-15% இன்னைக்கு தேதியில. ஓகேங்களா? எஜுகேஷனும் ஈக்குவலா போயிட்டு இருக்குங்க. அப்போ இன்னைக்கு 10 லட்ச ரூபாய்க்கு இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. அப்போ 20-25 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, ஓகேங்களா? அப்ப நீங்க பண்ணுங்க, 7 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு 20 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்ப நான் எனக்கு வந்த சேலரியில ஒரு 12% கால்குலேஷன்ல எனக்கு எவ்வளவு வருதுன்ற ஒரு அமௌண்ட் இருக்கு. நம்ம 20 லட்ச ரூபா சேர்க்கலைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 15 லட்ச ரூபா சேர்த்திருப்போம் இல்லைங்களா? நான் ஒண்ணுமே பிளான் பண்ணாம இருக்கிறதுக்கு சொல்ல வரேன் நான். அப்ப நம்ம வந்து எஜுகேஷனுக்கு வந்து இருக்கும்போது நம்ம அந்த ஃபண்ட் பாருங்க, இப்ப மல்டி அசெட்டை 3 வருஷத்துக்காக சூஸ் பண்ணோம். இதே வந்து 5-7 வருஷத்தை நான் வந்து ஃபிளெக்ஸி கேப்பை சூஸ் பண்றேன். கரெக்ட்டுங்களா? ஒரு சிலது நமக்கு இருக்கும் பாருங்க, அதாவது நம்மளோட ரிட்டையர்மெண்ட் எஸ்டபிள்யூபி எல்லாருக்குமே பென்ஷன் நம்மளே ரெடி பண்ணணும்ல, சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பண்ண. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு மேலதான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு 50-55 வயசு ஆனதுக்கு அப்புறம் நான் எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது, அதை நீங்க மிட் கேப் ஸ்மால் கேப்ல போலாம்ல. அப்போ நீங்க போர்ட்ஃபோலியோல பாருங்க, ஒரு ஃபண்டுன்னு தேவைப்படாது. இப்ப நான் சொல்லும் போதே 3-4 ஃபண்டு தேவைப்பட்டுச்சு இல்லைங்களா? அதுல வந்து நான் எப்பயாவது லம்சமா வருது அப்படின்னா நான் வந்து டைரக்டா போய் போட முடியாது. இந்த மாதிரி டைம்ல போடலாம். மார்க்கெட் கரெக்டா இருக்கிற டைம்ல, நார்மலா இருக்கிற டைம்ல லம்சம் வந்ததுன்னா ஒரு லிக்விட் ஃபண்ட், பாண்ட் ஃபண்டுங்க, அதுக்குள்ள கொண்டு போயிட்டேன்னாவே
உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து 3% 3.5% அவ்வளவுதான் கிடைக்குதுங்க. நீங்க 2.25% தான் கிடைக்கும் எஸ்பிஐல எல்லாம் போனீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல. அதை நீங்க அங்க வைக்கிறதுக்கு பதில் பாண்ட் ஃபண்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா அதான் லிக்விட் ஃபண்டுங்க. எந்த ஒரு ஏஎம்சில கூட சொல்ல வரேன் நான். இதெல்லாம் நம்ம வந்து பர்டிகுலர் ஏஎம்சி தான் சூஸ் பண்ணோம்லாம் கிடையாதுங்க. லிக்விட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கன்வீனியன்ட் தான். ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி ஏதோ ஒரு லிக்விட் ஃபண்டுக்குள்ள கொண்டு போயிட்டு லம்சம் வச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்ம இப்போ நீங்க ஒரு ஃபிளெக்ஸி கேப், இப்போ ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் வச்சிருக்கீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிலேயே லிக்விட் ஃபண்ட் வச்சுட்டு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபரை கொடுத்துடணும். இப்போ நான் என்கிட்ட கையில் ஒரு 3 லட்ச ரூபா வந்திருக்குது, நம்ம ஒரு 5 லட்ச ரூபா வந்திருக்கிட்டேன், நான் வந்து அடுத்த ஒரு 6 மாசத்துக்கு 12 மாசத்துக்கு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபரை போட்டு விட்டுறணும். அப்போ நம்ம டைமும் பண்ணல இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அப்போ எனக்கு தெரியும் இந்த பர்பஸ்க்கு. அப்போ நம்ம கோலுக்கு ப்ரையாரிட்டி வச்சிடும். இப்போ 3 கோல் இருக்கு. ஒன்று வந்து பென்ஷன், அது வந்து 10-15 நிமிஷம், அதனால அது கொஞ்சம் ப்ரையாரிட்டி கம்மி. ஆனால் அது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த டைம்ல யாரும் நமக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம வயசான காலத்துல நம்ம பசங்களை டிபெண்ட் பண்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்ம சேஃப்டி செக்யூரிட்டியை பார்க்கணும் இல்லைங்களா ஃபர்ஸ்ட். அதனால எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆனா ஒரு சில டைம் நம்ம தான் டிசிஷன் எடுக்கணுங்க லாஜிக்கலா. இல்லைங்க, பசங்களோட படிப்பு காலேஜுக்கு போகும்போது அந்த அமௌண்ட் தேவைப்படுது, எனக்கு 15 லட்சம் பத்தாது, அவங்க படிக்கிற ஆசைப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 20 லட்சம் தேவைப்படுதுன்னா அப்ப நான் கொஞ்சம் இங்க மத்ததுல கொஞ்சம் எஸ்ஐபி அட்ஜஸ்ட் பண்ணி இதுல கொஞ்சம் போவேன். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து 6 வருஷத்துக்கு பிளானிங் வச்சாச்சு. நான் 5 வருஷத்துலயே 4.5 வருஷத்துலயே நான் வந்து அந்த அமௌண்ட்டை ரீச் பண்ணிட்டேன்னா உடனே சேஃப்டி பண்ணிடுங்க. நீங்க மார்க்கெட்டை யோசிக்காதீங்க. மார்க்கெட்ல நாளைக்கு தெரியாத அன்னோன் ரிஸ்க் என்ன நடக்கும்ன்றது யாருக்கும் தெரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப சேஃப்டி பண்றதுக்கு பாண்ட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட். அப்ப லிக்விட் ஃபண்ட்ல சேஃப்டி பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் சார். இப்படிதான் நீங்க பாக்கணுமே தவிர, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ரிட்டர்ன்ஸ்ல எந்த ஃபண்ட் நல்லா கொடுக்கும், ரிட்டர்ன்ஸ்ல நம்ம ஃபோக்கஸ் போகவே கூடாதுங்க. நம்மளோட நோக்கம் ஃபுல்லாவே வந்து இந்த பர்பஸுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கிளாரிட்டி சொல்றேன் நான். நல்லா நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்மளோட பர்பஸ்க்கு சொல்றோம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஆக்சுவலி இன்னும் ஃபேமஸ் ஆகுங்கன்ற நான். கம்பேர்ட் டு நீங்க இந்தியாவில் ஆல் ஓவர் இது பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியாலலாம் நல்லா ஃபேமஸ். நீங்க மகாராஷ்டிராலலாம் பாத்தீங்கன்னா, இல்ல கல்கட்டா அந்த இதுலலாம் பாம்பே சைட்லலாம் உங்களுக்கு நல்ல இதுங்க. தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைச்சலா தான் இந்த அவேர்னஸ் இருக்குங்கன்ற நான். ஓகேங்க. இது ஏன்னா இது அப்படியே கேம்பிளிங் மாதிரி தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. என்னதுன்னா, போட்டா கோல்டுல போடணும், கோல்டு வேணும்னு அவங்க போர்ட்ஃபோலியோல கோல்டு வச்சுக்கோங்க. ஆனா கோல்டை நம்பியே நம்ம எல்லாத்துக்கும் ஃபினான்ஷியல் கோலுக்கும் நம்ம பிளான் பண்ண முடியாது இல்லைங்களா? அது ஒரு போர்ஷன் வச்சுங்க. மீதி எல்லாம் இது மாதிரி பண்ணீங்கன்னா, ஸோ அதான் நான் சொல்றேன், ரிட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருங்கன்ற நான். நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்னா நீங்க 12% எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல அது 15, 18, 20 அது என்ன மார்க்கெட் என்ன கொடுக்க போதோ நம்ம, ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல, அதனால நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் சார் ப்ராசஸ் ப்ரொசீஜர். இதை வந்து நீங்களே பண்றது இருந்தா பெஸ்ட்டுங்க. நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணலாம். அத இது பத்திலாம் ஒரு ஐடியா இல்லாம பயப்படுவாங்க பாருங்க. எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எங்க போய் எந்த பிளாட்ஃபார்ம், ஒரு சிலர் சும்மா ஃப்ரெண்டு சொல்றாங்க, கூட ஒர்க் பண்றவங்க சொல்றாங்களேன்ட்டு நம்ம வந்து ஏதாவது ஒரு, ஏன்னா நான் பேசும்போது நிறைய பேர் என்கிட்ட சொல்றது இருக்குங்க. சில பேர்லாம் வந்து இந்த ஸ்டாக்ல போட்டா டிவிடெண்ட் நல்லா கொடுக்குறாங்களா அப்படின்ட்டு டைரக்ட் ஸ்டாக்லங்க அந்த ஸ்டாக்கை பத்தி ஐடியா இல்லாமல கூட போறாங்க இல்லைங்களா? அப்போ ஃப்ரெண்டு சொல்றவர் வந்து கூட ஒர்க் பண்ணுவாரு, அவரு நாளைக்கு அடுத்த 2 வருஷத்துல மாறி போயிட்டாருன்னு வச்சுங்களேன். இவங்க வந்து அதை நம்பியிருப்பாங்க பிளைண்டா. அந்த ஸ்டாக்குக்கு ஒரு கெட்ட டைம் மாதிரி வர டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியாது. அது குறையறத வச்சு ஆவரேஜ் பண்றேன்ட்டு இவங்க கிட்ட கையில இருக்கிற பணம் எல்லாம் கூட முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ஆவரேஜ் நல்ல பிரைஸ்ல கிடைக்குதுன்னு தெரியாம போய் அதுல போய் போட்டு நாளைக்கு அந்த ஸ்டாக்குக்கு ஃபியூச்சரே இல்லாம போச்சுன்னா அப்ப தெரியாம போய் ட்ராப் ஆயிடுவாங்க பாருங்க. அதுதான் சொல்றேன், உங்களுமே தெரியாதவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரணுங்க. ஓகேங்களா சார்? அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வரவங்க கூட பாத்தீங்கன்னா, இல்லைங்க எனக்கு எந்த கைடன்ஸும் தெரியல, நான் வந்து கொஞ்சம் ரொம்ப அக்ரஸிவ் ஆள்லாம் கிடையாது, மாடரேட் இல்ல கன்சர்வேட்டிவ் தான், நம்ம ரிஸ்க் எல்லாம் ரொம்பலாம் எடுக்க முடியாது, அதே மாதிரி நான் ரொம்ப அட்வைசர்ட் எல்லாம் கூட தேவையில்லை, எனக்கு நானா பண்ணணும் அப்படின்னு இருந்தா இண்டெக்ஸ் ஃபண்ட். இல்ல நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு மார்க்கெட்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இண்டெக்ஸ்னா கூட கம்ப்ளீட்டா 100% ஈக்விட்டி தான் அது. ஏன்னா அதுல இருக்கிற நீங்க நிஃப்டி 15 எடுத்தாலும் 50 ஸ்டாக்கும் ஃபுல்லா ஷேர் மார்க்கெட் தானே சார், ஃபுல்லா ஸ்டாக்ஸ் தானே. அதனால எனக்கு அது மாதிரி வேணாம். எனக்கு போர்ட்ஃபோலியோனா வந்து எல்லா டைப் ஆஃப் மார்க்கெட்டும் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்னா அப்ப நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ல மல்டி அசெட் போய்க்கலாம். ஓகேங்களா? இல்ல இதுல யாராவது எனக்கு ஒருத்தர் ஃபீல்ட்ல சப்போர்ட் இருக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு எந்த ஒரு இதுக்கும் சொல்ல வரேன் நான். இப்ப லீகலா ஏதாவது ஒரு நமக்கு டவுட்னா ஒரு லாயரை போய் பாக்குறோம், இல்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதுக்கு ஏதாவது இருந்தா கூட ஒரு கோச் மாதிரி நமக்கு ஒருத்தர், நம்ம பண்ற மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படின்னு இருந்ததுன்னா எங்களை மாதிரி அட்வைசர்கிட்ட வரலாம். ஓகேங்களா? ஆனா கான்செப்ட் வந்து நாங்களும் இதே ரோல் தான் பண்றோம்னு சொல்ல வரேன் நான். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பர்பஸ், உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபண்ட் சூஸ் பண்ண, நாளைக்கு இது சரியில்லைன்னா என்ன ரீசன் சொல்லிட்டு இது வேண்டாங்க, இதுல நம்ம கொஞ்சம் எக்ஸ்போஜர் பண்ணுவோம், இல்ல இது முன்னாடி வருது இதை கொஞ்சம் சேஃப்டி பண்ணிடுவோம், அந்த மாதிரி சொல்லுவோம். இன்னைக்கு தேதியில நீங்க மீடியாவை நீங்க நல்லா பாக்குறீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க, ப்ரொஃபஷனலே பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு எங்களை மாதிரி இது வந்து சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும்.
ஒரு சிலருக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, நானே நிறைய கத்துக்கிறேன்னா நீங்க அந்த என்னது மியூச்சுவல் ஃபண்ட் சஹிஹ அப்படின்னு போட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு சைட் வருங்க. அதுல போனீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்களே கத்துக்கலாம். மிட் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, மல்டி அசெட் ஃபண்ட்னா என்ன, எப்படி செலக்ட் பண்றது ஒவ்வொன்றும் அந்த இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்க. இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது எல்லாமே இப்ப நீங்க ஆன்லைன்லயே கத்துக்கலாம்னு சொல்ல வரேன் நான். ரைட்டுங்களா? சார் நீங்க மியூச்சுவல் டிஸ்ட்ரிபியூட்டருங்களா நீங்க? ஆமாங்க. ஓகே ஓகே. சோ இப்போ நல்ல ஆப் என்ன இருக்கு? ஒரு ஆப்ல பணம் போடணும்னா எந்த ஆப்ல நம்பிக்கை பண்ணலாம்? அது டவுட்டா இருக்கு எனக்கு. ரைட் சார். இது ஆக்சுவலா வந்து அது நிறைய பாத்தீங்கன்னா பார்த்து வச்சிருக்கேன். பட் ப்ரோ ஆப், ஜீரோதா இல்லைங்க, எல்லாமே நல்ல ஆப் தான். நான் தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நாங்க எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரிஜிஸ்டர் இருக்கவங்க வந்து இப்ப குரோவோ ஜீரோதாவோ நம்ம எதுக்கு நம்ம வந்து அதை சொல்றது இல்லைன்னு நாங்க யூஸ் பண்றது கிடையாது. இப்ப நம்ம கிட்ட இன்வெஸ்டர் இருக்கு, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஓன் ஆப்பே இருக்கு. ஓகேங்களா? இதுவும் வந்து அந்த எப்படி அந்த க்ரோ எப்படி ஒர்க் ஆகுதோ, மற்றது எப்படி ஒர்க் ஆகுதோ, அதனால இது நாங்க வந்து இப்ப எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்றவங்க இந்த ஆப் சொல்றது. இப்ப தனியா பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்புமே செபி ஆம்ஸ் அந்த கைட்லைன்ஸ்குள்ள தான் சார் வரும். ஓகேங்களா? நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை நம்ம வந்து அவங்களை அட்ரஸ் பண்றாங்களா, அதாவது நீங்க பேமெண்ட் போட்டீங்க, பேமெண்ட் லாக் ஆயிடுச்சு, போலன்னா நீங்க அங்க ரீச் பண்ணாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்றாங்க, அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். இப்போ நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க வந்து நம்மள கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு தெரியும் இல்லைங்களா, யாரை கேட்கணும், அந்த டீம் யாருக்கிட்ட எஸ்கலேட் பண்ணணும். ஒரு வேளை சொல்றேன், ஏன்னா டெக்னிக்கல் கிளிச்சுன்றது நார்மல். ஓகேங்களா? நடக்கவே நடக்காது, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. 100% அக்யூரசி எந்த ஒரு ஆப்ன்றது கிடையாது இல்லைங்களா. ஒரு வேளை நடந்தது, ப்ராப்ளம்னு ஒன்று ஃபேஸ் பண்றாங்கன்னா அதை எப்படி அட்டன் பண்ணணும்ன்றது இங்க பண்ணுவோம். நீங்க க்ரோவோ ஜீரோதாவுக்கு நான் இப்ப சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால பொதுவா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு கம்பெனி இப்ப பேடிஎம்மா இருக்கட்டும், இல்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஆப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஆனா அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்க அதை எப்படி அவங்க சார்ட் அவுட் பண்றாங்கன்றதுக்கு நம்ம அதை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஷோல்டர்ல எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. ஓகேங்களா? அது இல்லைன்னா ஜென்ரலா நீங்க கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஎம்சிலுமே டைரக்டா நீங்க வெப்சைட் லாகின்லயே நீங்க டைரக்டாவே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் எல்லா ஏஎம்சியுமே கொடுக்குறாங்க. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தான் நோக்கம் இருந்துச்சுன்னா அந்தந்த ஏஎம்சில நம்ம பண்ணிக்கலாம்ன்றான். இதெல்லாம் வந்து இந்த ஆப்ல வந்து உங்களை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு, ஈஸி பண்றதுக்கு தாங்க டிரான்சாக்ஷனை. அந்த ஆப்குள்ள போயிட்டு நீங்க வந்து நீங்க 5 கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா தனித்தனியா போய் 5 கம்பெனில லாகின் பண்ணணும் வெப் லாகின்ல. இவன் அந்த கொஞ்சம் யூஸ் பண்றான். ஆனா வந்து இன்னொரு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டைரக்டா இவன் இதுல எதுவுமே ஏர்ன் பண்றது கிடையாது. இன்டைரக்டா என்னன்னா அவங்க கிட்ட டேட்டா கிடைச்சது இல்லைங்களா. இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு தெரியுது நல்லா, அவங்க எஸ்ஐபி பண்றீங்க, லம்சம் பண்றீங்க, உங்களுக்கு இவ்வளவு இருக்குதுன்னு தெரியுதுன்னா இது எல்லாம் டேட்டாங்க அவங்களுக்கு. உங்ககிட்ட கிராஸ் செல் பண்ணுவாங்க. ஃபியூச்சர் ஆப்ஷன் எஃப்என்டோல நீங்க போய் பண்ணலாம்ல. அப்பதான் உங்க ஃப்ரெண்டோ கலிகோ யாரோ ஒருத்தர் எஃப்என்டோ பத்தி பேசியிருப்பாரு, அவர் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாமே ட்ரை பண்ணுவீங்க. இந்த மாதிரி ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கிறத தவிர மற்றபடி எந்த ஒரு ஆப்புமே நம்ம தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்க ரிவ்யூஸை பார்க்கணும். நாளைக்கு டிஃபிகல்ட்டினா எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்றதுல நம்ம ஓன் டிசிஷன் இண்டிபெண்டன்ட் தாங்க. ஃப்ளெக்ஸில வந்து HDFC பராக்லாம் இருக்குது, நிறைய இருக்கு. எது பண்ணணும்னு எனக்கு தெரியல சத்தியமா. எது பண்ணணும் பட் நம்ம பெஸ்ட் நம்ம பண்ணும்போது இறங்கக்கூடாது. நம்ம பண்ணா ஒரு 5 வருஷம் கொஞ்சம் ப்ராஃபிட்டா நிக்கணும். HDFC நல்ல ஃபண்டு தான், பராக் பரிக்கு நல்ல ஃபண்டு தான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாருங்க. JM, கோட்டாக், அப்புறம் வந்து ஒயிட் ஓக் கேபிட்டல்னு புதுசா வந்திருக்க ஃபிளெக்ஸி கேப். புதுசா வந்து நம்ப முடியாது சார். இப்பதான் மோதிலால் வந்து நம்பி இப்ப பாருங்க நல்லா இறங்கி நிக்குது. சார் இப்ப நான் அதை தான் சார் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் இப்ப ஆக்சுவலா அதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இன்னொருத்தர் நான் அதை உங்களுக்கு அந்த பாயிண்ட்டை கூட நான் இப்ப சொன்னேன். நமக்கு வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் ப்ரொசீஜர்னு இருக்கணும் இல்லைங்களா. அப்ப நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்னா, அதே பராக் பாரிக்கு ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி நம்ம போட்டிருந்தா நல்ல ஃபண்ட் இல்லைங்களா. அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது இல்ல. நீங்க 7 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா கூட ஒரு 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணும் போதே அதோட என்ன அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அதோட கன்சிஸ்டன்சி, அதுக்கான ஃபியூச்சர் என்ன இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு தெரியுங்க. ஒரு 3 வருஷம் ஒரு ஃபண்ட் கம்ப்ளீட் பண்ணாவே நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஃபில்டர்ல கொண்டு வர முடியும். ரைட்டுங்களா? சோ அந்த மாதிரி இயர்லி டைம்ல போறது ஆல்வேஸ் பெட்டருங்கன்னு சொல்ல வரேன் நான். எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போறது. இப்போ இந்த HDFC நீங்க சொன்னீங்க பாருங்க, பராக் பாரிக் இல்லாம நீங்க HDFC சூஸ் பண்றதுக்கு என்ன ரீசன்ன்றது நீங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீசன் வச்சிருந்தீங்கன்னா, AUMல சொல்றேன் நான். இது 1,40,45,000 இருக்குன்னா அது 1,00,000 ரூபா 1,00,000 கோடி தொட்டுடுச்சு அதுவும். ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர்லாம் கூட மாறி இருக்காங்க. நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும் ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்ட்ல. அப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸுக்கு மெயின் ரூட் வந்து ஃபண்ட் மேனேஜர். ஓகேங்களா? அவங்க மாறினாங்கன்னா அதனால அது டிஃபரன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ HDFCல பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஒரு சில ஏஎம்சில ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப பராக் பாரிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவரு ராஜீவ் தக்கர்ன்ற ஒரு CIO அவங்க தான் மெயின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு மாற மாட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் நான். அப்ப அந்த ஃபண்ட் மேனேஜர் இல்லைன்னா அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா. நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வர முடியாது இல்ல.
ஆமா. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இப்போ மோத்திலாலா இருக்கட்டும், இல்ல நான் அதுக்கு தான் சொன்னேன் ஜேஎம்ஆ இருக்கட்டும், கோட்டாக்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒயிட்டோ கேபிட்டல். நான் எதுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இயர்லி அவங்கலாம் ஒரு ஃபண்ட் ஹவுஸ்ல அந்த ஃபண்ட் மேனேஜருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா, குவாலிஃபிகேஷன் இருக்கா, கன்சிஸ்டன்ஸ் இருக்கா, 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்களா, அப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஆமா. அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். இது யார் சொல்லியும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுங்கன்றேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் நம்ம திரும்ப ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டா இருக்கணும். நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றேன். ம். நாளைக்கு ஒரு நம்ம அது அந்த ரூட்ல கரெக்டா போகல, ஒரு டீவியேஷன் ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நமக்கு கரெக்டா கிளாரிட்டி இருக்கணுங்கன்றேன் நான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த மாதிரி தான் கன்ஃபியூஷன் வந்துடும். இப்போ மோத்திலால நம்ம போட்டோம். ஆக்சுவலா நல்ல ஃபண்டு தான் அது. நல்ல டைம்ல நல்ல ஃபண்டு தான் அது. அப்போ இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்த ஃபண்ட் கம்பேர் பண்றப்ப மைனஸ்ல நிக்குது. எல்லாம் பிளஸ்ல இருக்குது. மைனஸ். கரெக்ட் கரெக்ட். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அதுக்கான ரீசன் நமக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, நீங்க ஆக்சுவலா வந்து நல்ல ஒரு கன்ஃபார்மா உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம ஆட் பண்ணுவோம் அதுல. இல்ல தப்பான ஃபண்டுன்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அதை விட்டு நல்ல ஒரு டைம்ல வெளியே வரணும்ன்றதும் பிளான் பண்ணுவோம், எக்ஸிட்டும். ஆமா. ஓகேங்களா சார்? அப்படிதான் சார். எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸுமே இன்னைக்கு தேதியில வந்து இவங்க தான் இதுல பெஸ்ட்னு கிடையாதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல பெஸ்ட்ல இருப்பாங்க. ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சில இதுல பெஸ்ட்ல இருப்பாங்க. நிப்பானும் இருக்குங்க, பந்தன் இருக்கு பாருங்க. பந்தனும் நல்ல ஏஎம்சி அப்படி சொல்ல வந்து வராங்க. ஸ்மால். அதான் இல்ல ஸ்மால்னு கிடையாதுங்க. லார்ஜ் அண்ட் மிட்டும் நல்லதுதான். வேல்யூ ஸ்டெர்லிங் வேல்யூன்றது முன்னாடி இப்போ வேல்யூ ஃபண்ட்ல வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்ல வரேன். நம்ம ஃபண்ட் ஹவுஸ்ல ரொம்ப ஃபோக்கஸா போகாம எந்த ஒரு பர்டிகுலர் ஃபண்டு கூட நம்ம அட்டாச்மெண்ட் ஆகாம ஒரு அளவுக்கு 3 வருஷம் அவங்க கன்சிஸ்டன்டா பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆக்ஷன்ல தாங்க இருக்குதுங்கன்றேன். அப்படியே வந்து ஃபில் அண்ட் ஃபர்கெட் அப்படியே மறந்துடணும் அப்படின்னு கிடையாதுங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா புது ஃபண்ட் நம்பி போறதை விட ரொம்ப பழைய காலத்து ஃபண்ட் தான் நமக்கு நல்ல ஒரு கன்சென்சி கொடுக்கும். மைனஸ்ல இறங்காது. புது ஃபண்ட் வந்து கொடுக்கும். என்ன எப்ப கவுத்து விடும், எப்ப என்ன பண்ணணும் நமக்கு சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். புது ஃபண்ட் அட்லீஸ்ட் 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண ஃபண்டுக்கு போகணும்ன்றேன். ரைட் சார். வேறங்க? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.